பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அழகான இடத்துக்கு வந்திருக்கிறோம்ல, ஒரு ஆறும் கடலும் சேருகிற ஒரு இடம் இது நாம் நேற்றைக்கு வரைக்கும் மணப்பாடு பகுதியை பார்த்தோம். இது வற்றாத ஜீவ நதி தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கிற இடம், புன்னக்காயல் என்கிற இடத்துல இந்த இடம் இருக்கிறது. பாருங்க, இந்த ஆற்று தண்ணீர் கடலில் கலக்கிற ஒரு இடம் இது. ரொம்ப அழகான ஒரு இடம். இந்த இடத்துலேருந்து உங்களோடு பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். என் மகளே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஏதோ ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு அதிசயம் நடந்தால் தாங்க முடியும், எல்லாமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ற சூழ்நிலையில் வந்திருக்கீங்களா? உங்கள் குடும்ப காரியம் அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், பிள்ளைகள் காரியம் எல்லாம் நம்பிக்கை அற்று போச்சு, ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? இயற்கைக்கு மேற்பட்ட காரியம்தான் அதிசயம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு செய்வேன். நீ நினைக்கிறல்ல ஒரு அதிசயம் நடந்தால் தான் உண்டு, இனிமே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறல்ல, நான் அந்த காரியத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வானத்தையும் பூமி உண்டாக்கிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் சொன்னபடி செஞ்சிருவார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னா கட்டாயம் நீங்கள் எந்த காரியத்தில் இனி நம்பிக்கை இழந்து போனீங்களோ அதில் ஒரு அதிசயம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. அப்போ முடியாததை முடிய செய்கிற தேவன் அவர். கடலை ரெண்டாக பிளக்க முடியுமா? முடியாதில்ல. ஆனால் ஆண்டவர் பிளந்து அது அதிசயம். ஒரு கடலை ரெண்டாக பிளந்து அதுக்கு நடுவில் ஜனங்களை நடக்க பண்ணினார். ஒரு வனாந்தரத்தில் 30 லட்சம் மக்களை 40 வருஷம் நடத்த முடியுமா? அங்கே ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு மரம் கூட கிடையாது, ஒரு நீரூற்று கூட கிடையாது, அதை தண்ணீர் ஆறு கூட கிடையாது. எப்படி அவளை நடத்த முடியும்? ஆண்டவர் நடத்தினார். அது அதிசயம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க, வந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, உங்களுக்கு அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கும் ஒரு அதிசயம் செய்வார், இந்த காரியத்தில் ஒரு அதிசயம் செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தான் என் கூட ஆண்டவர் பேசுகிறார்னு விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு இப்போ ஜெபிக்கலாமா? எந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த காரியத்தில் இப்போ அதிசயம் நடக்கணும்னு ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகன், இந்த மகள், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடந்தாதான் உண்டு, அதிசயம் நடந்தே ஆகணும்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியத்தில் அதிசயம் நடக்கட்டும். இன்றைக்கே அந்த அதிசயத்தை கண்டு மகிழட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.